சென்னையிலே சேர்ந்த சேகர் பாபு என்ற அமைச்சரும் அதே போன்று ஆவடி நாசர் என்பவரும் இவர்களுக்குள்ளே இருந்த ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பை தமிழக அரசு உச்சநீதிமன்றத்திலே அண்ணன் ஆம்சாங் அவர்களுடைய கொலை வழக்கை சிபிஐக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதை எதிர்த்து பழைய திமுக அரசாங்கம் எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் அப்பீல் செய்திருந்ததை இனி உச்சநீதிமன்றத்தில் செய்த அப்பீலை நாங்கள் தொடர்வதில்லை, அதை திரும்ப பெற்றுக்கொண்டு சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்த சிபிஐக்கு மாற்றுதல் உத்தரவை செயல்படுத்துவோம் என்று மனு தாக்கல் செய்து இன்று மீண்டும் சிபிஐக்கு இந்த வழக்கு செல்ல வேண்டும் என்று தாவேக அரசுடைய முதலமைச்சர் மாண்புமிகு திரு விஜய் அவர்கள் அறிவித்திருப்பது பகுஜன் சமாஜ் கட்சியையும் ஷெட்யூல் வகுப்பினரையும் மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாக இதை கருதுகின்றோம். ஏனென்றால் திராவிட முன்னேற்றக் கழக அரசில் சிபிஐக்கு இந்த வழக்கை எடுத்து செல்ல வேண்டும் என்று சொன்னபொழுது ஒரு மூத்த அமைச்சர் அவர் சொன்னார், திரு துரைமுருகன் அவர்கள், சிபிஐக்கு இப்போது கேட்பதெல்லாம் பேஷனாகிவிட்டது என்று கிண்டல் அடித்தார். ஆனால் உயர்நீதிமன்றம் சிபிஐக்கு மாற்றிய பிறகு அவர் எங்கள் வீட்டிலே இறப்பு நடந்து இருந்த பொழுது, இந்த அண்ணனுடைய மரணம் நடந்திருந்த பொழுது அவர் நையாண்டி செய்தார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இந்த வழக்கு எங்களுடைய தேசிய தலைவர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எங்களுடைய பெஹன்ஜி இந்தியாவின் இரும்பு மங்கை அவர்கள் அண்ணனுடைய மரணத்திற்கு வரும்பொழுது, அந்த மரணத்திலே அவர் கலந்து கொண்ட பொழுது சொன்ன ஒரு வார்த்தை என்னவென்றால், இந்த திராவிட முன்னேற்றக் கழக அரசிற்கு அண்ணன் ஆம்சாங் அவருடைய கொலையில் தொடர்பில்லை என்றால் இந்த வழக்கை சிபிஐக்கு ஒப்படைத்து விடுங்கள் என்று தெளிவாக சொன்னார். அப்படி தெளிவாக சொல்லும் பொழுது இந்த வழக்கை இவர்கள் சிபிஐக்கு இந்த வழக்கை நாங்களே விசாரித்துக் கொள்கின்றோம் என்று சொல்லி இந்த வழக்கை சிபிஐயிலிருந்து நாங்கள் உயர்நீதிமன்றத்திலே உத்தரவு பெற்றும் திமுக அரசாங்கம் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றக்கூடாது, நாங்களே திமுக அரசை விசாரித்துக் கொள்கின்றோம் என்று உச்சநீதிமன்றத்திலே ஒரு முறைக்கு 3 முறை அப்பீல் செய்தார்கள். 2 முறை இந்த வழக்கை தள்ளுபடி செய்தோம். 3வது முறை சிலரை அழைத்து வந்து இந்த வழக்கை கெடுக்கும் நோக்கில் ஒரு இடைக்கால தடை உத்தரவை முன்னாள் திமுக அரசாங்கம் இதை பெற்றது. அங்கு உச்சநீதிமன்றத்திலே திமுக அரசாங்கம் தாக்கல் செய்த மனுவை வாபஸ் பெற்று இன்று தமிழக முதல்வர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு உத்தரவை பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பாக வருக வருக என்ற எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த வழக்கு கடந்து வந்த பாதை என்பது, அன்று அண்ணன் படுகொலை செய்யப்பட்ட பொழுது, அந்த படுகொலை செய்யப்பட்ட பொழுது ஒரு 8 நபர்கள் தான் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள் என்று சொன்னார்கள். அதன் பிறகு 3 நாள் கழித்து 3 நபர்கள் மீண்டும் அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். ஆனால் 22 ஜூலை 2024 அன்று நான் இந்த பொறுப்பிற்கு வந்த உடனே அறிவித்த செய்தி என்னவென்றால், இந்த வழக்கு மிகப்பெரிய ஒரு அரசியல் பின்னணியில் நடந்த மிகப்பெரிய அரசியல் படுகொலை, இது ரவுடிகளுக்கும் நடந்த மோதல் கிடையாது, இதில் அரசியல் முக்கிய புள்ளிகள் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள் என்று அந்த தகவலை வெளிப்படையாக சொன்னபொழுதுதான் 27 அக்யூஸ்டுகள் வரை அரெஸ்ட் செய்தார்கள். அதன் பிறகு இவர்கள் விசாரணையின் பார்வையில் பார்த்தீர்கள் என்றால் முக்கியமான அரசியல் புள்ளிகள்
முக்கிய அமைச்சர்கள், திமுக அமைச்சர்கள், இதில் 2 திமுக அமைச்சர்கள், திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவரும் சென்னை மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு அமைச்சரும் இதில் முக்கியமாக உடந்தையாக இருந்திருக்கின்றார்கள் என்று பொதுமக்களிடமிருந்து பலத்த குரல் எழுந்தன. அப்படி பார்த்தீர்கள் என்றால் சில அந்த கொலையில் ஈடுபட்ட நபர்கள் அந்த அமைச்சர்களுடன் நெருக்கமாக இருந்த புகைப்படங்கள் வெளியான பொழுது அந்த தமிழகமே வியந்து பார்த்தது. அப்போது ஒரு ஆளுங்கட்சியான திமுக அரசாங்கம் ஒரு மிகப்பெரிய வளர்ந்த ஒரு தலித் தலைவரை, அதாவது ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவரை அவருடைய வீட்டு வாசலிலே ஒரு முதலமைச்சருடைய தொகுதி, முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவருடைய தொகுதியிலே வீட்டு வாசலிலே படுகொலை செய்யப்படுகின்றார் என்றால் இந்த சட்டம் ஒழுங்கு திமுக ஆட்சியிலே சந்து சிரித்ததற்கு அண்ணன் ஆம்சாங் அவர்களுடைய படுகொலை அனைத்து எதிர்கட்சிகளும் எடுத்து தேர்தலிலே பேசின. கடந்த திமுக அரசாங்கம் கங்கணம் கட்டிக்கொண்டு ஒரு சட்ட அமைச்சர் சட்டசபையிலே பேசுகின்றார், ரவுடிகள் கொலைகளுக்கெல்லாம் நாங்கள் சிபிஐக்கு விசாரணைக்கு மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை என்று ரகுபதி என்ற சட்ட அமைச்சர் பேசினார். இவர்களுக்கெல்லாம் எள்ளி நகையாடிய இவர்களுக்கெல்லாம் ஒரு பாடம் புகட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் உயர்நீதிமன்றம் அதை சிபிஐக்கு அதை உத்தரவிட்டது. அதையும் மீறி அரசு பணத்தை மிக விரயம் செய்து பல கோடிகள் செலவு செய்து இந்த திமுக அரசாங்கமானது இடைக்கால தடை உத்தரவை பெற்று அதை காலதாமதத்தை படுத்தி தேர்தல் வரை இந்த வழக்கை தள்ளி தள்ளி வைத்துக் கொண்டே வந்தது. இவர்கள் அரசும் வீழ்ந்தது. அதே போன்று அங்கு கொளத்தூர் தொகுதியிலே வீட்டு வாசலிலே மாநில தலைவர் படுகொலை செய்யப்பட்ட தலித் மக்கள் வாக்குகள் 50,000 வாக்குகள் இருக்கின்றன. எந்த ஒரு தலித்தும் இவர்களுக்கு வாக்களிக்கவில்லை. யாருக்கு வாக்களித்தால் வெற்றி பெறுவார்கள் என்று நினைத்தார்களோ அவர்களுக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்து முதலமைச்சரே தோல்வி அடைவதற்கு ஒரு முக்கியமான காரணமாகவும் அண்ணன் ஆம்சாங்குடைய படுகொலை அவருடைய தொகுதியிலே நடந்த, அதாவது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களே தொகுதியிலே நடந்த படுகொலையும் அவர் தோல்விக்கு மிகப்பெரிய காரணம் என்பதை, தலித் மக்கள் வாக்குகளை அவர் பெற முடியவில்லை என்பதையும் நான் இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அதைத்தான் நீதிமன்றம் தெளிவாக இதில் அரசியல் தலையீடு இருந்திருக்கின்றது. இந்த விசாரணையில் இந்த வழக்கிலே அக்யூஸ்டுகளை பிடிப்பதிலே அரசு தலையிட்டு இருக்கின்றது. அதனால் இனிமேல் அரசியல் தலையீடு இருக்கக்கூடாது அப்படி என்று உத்தரவிலே பிறப்பித்திருந்தது. இந்த வழக்கில் குறிப்பா கடந்த ஆட்சியில் அமைச்சராக 2 அமைச்சர்கள் தொடர்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. யார் அந்த அமைச்சர்கள்? சிபிஐ கிட்ட அவர்கள் குறித்தான தகவல்கள்லாம் மனித சமாஜத்துக்கு சார்பா கொடுக்கப்படுமா, இல்லை வழக்கு தொடர்ந்த உயிரின சார்பாக கொடுக்கப்படுமா? யார் அந்த அமைச்சர்? நான் மட்டும் சொல்லவில்லை. முன்னாள் தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் அக்யூஸ்டுகளோடு அந்த அமைச்சர்கள் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தும் அவர்களுள்ள தொடர்பையும் தேர்தல் பிரச்சாரத்திலேயே ஒரு இடத்திலும் பதாகையாக தூக்கி காட்டி சொல்லினாரே, அதுவும் அந்த அமைச்சர்களுடைய தொடர்பை அனைத்து மற்ற கட்சிகளும், குரல் கொடுத்த கட்சிகளும் அவர்கள் வெளிப்படுத்தினார்களே, அதுவும் உங்களுக்கு தெரியுமே. நேரடியாகவே ஆரம்பத்தில் இருந்தே சென்னையிலே சேர்ந்த சேகர் பாபு என்ற அமைச்சரும் அதே போன்று ஆவடி நாசர் என்பவரும் இவர்களுக்குள்ளே இருந்த அந்த ஒரு அக்யூஸ்டுகள், கொலை செய்த அக்யூஸ்டுகள் இவர்களெல்லாம் நெருங்கிய தொடர்பு இருந்தது என்று வெளிப்படையாக ஆதாரமாக அனைத்து அரசியல் கட்சிகளும் வெளியிட்ட